இங்க பாரு, என்னோட போட்டோக்கு கமெண்ட்ஸ் பாரு. லைக்ஸ் பாத்தியா? 350 லைக்ஸ். எங்க உன் போட்டோ காட்டு, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னடி வெறும் 29 லைக்ஸ் தான் வாங்கியிருக்க? இதுல லைக்ஸ் வாங்கி என்னக்கு ஆக போகுது? யாருக்கிட்ட லைக் வாங்கணுமோ அங்கதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்க பாரு, என்னை பத்தி ஒரு போயிட் கவிதை எல்லாம் எழுதிருக்கான். போயிட்டா? எங்க நீயே படி. கேளு. நள்ளிரவில் கண் சிமிட்டும் நட்சத்திரம் போல, அதிகாலை குருவியின் கீச்சு சத்தம் போல, அந்தி வேளையில் அசைந்தாடும் படகு போல, உன்முகமும் இந்த பிரபஞ்ச படிவமாகி போனதே. ஐயோ, எப்படி இருக்கு கவிதை? என்னக்கா இது? ஒரு மண்ணும் புரியல. என்ன லாங்குவேஜ் இது? அடி பாவி, தமிழ் தாண்டி இது. தமிழா? இதுக்கே இப்படி எல்லாம் சொல்றியே, இதை விட டெரராலாம் எழுதுவானுங்க. இங்க பாரு. என்ன மாதிரி இருக்கு? ஐயோ கடவுளே, உனக்கு எப்பவும் சஞ்சய் நினைப்புதான். அன்னைக்கு அப்படிதான் கார்ல இருந்து இறங்கி சஞ்சய் சஞ்சய்னு ஓடிட்டு இருந்த. இல்ல இல்ல, இது சஞ்சய் தான். குடு, நான் பாக்குறேன். ஆமா, நம்ம சஞ்சய் தான். அக்கா, இந்த சஞ்சய் பாரு, ப்ராஜெக்ட் விஷயமா திண்டிவனம் போறேன்ட்டு பாபி கூட சேர்ந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கான். ஏய், ப்ராஜெக்ட் ஒர்க்னா இளநீ குடிக்க கூடாதா என்ன? என்னடி உன் பிரச்சனை? இளநில எந்த பிரச்சனையும் இல்ல. இளநீ வெட்டுறது யாருன்னு பாரு. சஞ்சயும் பாபியும் பார்க்காத பின்னாடி பாரு. பின்னாடியா? இவரு சஞ்சயோட தாத்தா வாச்சே. இவர் எப்படி திண்டிவனத்துக்கு வந்தாரு? அவர் ஊரூரா போய் இளநீ விக்கிறாரு. ஏன்கா நீ வேற? சஞ்சய் திண்டிவனம் போறதா போய் சொல்லி நம்மளால ஏமாத்திட்டு தாத்தா பக்கம் அரசனூர் போய் நல்லா என்ஜாய் பண்றாரு. எம்மாடி, இது மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உண்டலன் பண்ணிடுவாங்களே. ஐயோ, தெரிஞ்சாதானே? நம்ம சொன்னாதானே மேடத்துக்கு தெரியும். சஞ்சய் பாவம்க்கா, நீ இந்த போட்டோ பார்த்த மாதிரி காட்டிக்காத. அது எப்படி முடியும்? உனக்கு தெரிஞ்சும் என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு மேடம் என்ன போட்டு பொலந்துருவாங்க. ஐயோ அக்கா, நீ இந்த போட்டோவை பார்க்கவே இல்ல, ஓகேவா? இந்த விஷயமே உனக்கு தெரியாது. நீ எல்லாத்தையும் மறந்துடு. ஏய், ஏண்டி சும்மாவே நான் தொட நடுங்கி இந்த விஷயம் தெரியாத மாதிரி நடிச்சு, ஐயோ நானா போய் உளறி மாட்டிப்பண்டி. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா வேறையா? ஐயோ, நான் எப்படி மறைக்க போறேன்? அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக மேனேஜ் பண்ணு ப்ளீஸ். சரி, ஏதோ ட்ரை பண்றேன். கடவுளே, எப்படி உளராம இருக்க போறனோ தெரியலையே. அக்கா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, கேஷுவலா இரு, சரியா? ஸ்னேகா, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? சாப்பிடுறேன் அப்படிங்கறத சாப்பிட்டேன்னு மாத்தி சொல்லிட்டேன். அதேதான். நல்ல பொண்ணுமா நீ, சாப்பிடு. ஏங்க சாப்பிடுறீங்களா? இல்லையே, டேபிள தொடச்சிட்டு இருக்கேன். என்ன ஸ்னேகா, போதுமா? சாப்பிடாம இருக்க? என்னாச்சு உனக்கு? அதாவது ஆக்சுவலி எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கலையா?
இன்னைக்கு மெனுல எல்லா ஐட்டமும் உனக்கு பிடிச்சதுதான் பண்ணிருக்கேன். உனக்கு பிடிச்சதுதான். நல்லா சாப்பிடு, சரியா? வா வேதா, உட்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மார்னிங் மேடம். மேடம். மேடம் என்ன இப்படி பாக்குறாங்க? வளரிடாதடி ஸ்னேகா. என்னாச்சு ஸ்னேகா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நோ மேடம், ஒன்றும் இல்லையே. ஸ்னேகாவுக்கு பசிக்கலையாம். பசிக்கலையா? இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ம். இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல உன் உடம்ப நீ நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே? ஓகே மேடம். சரி, இப்ப சாப்பிடு. அது ஸ்னேகா, சாரி மேடம். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கியே. அதுல ஒண்ணும் இல்ல மேடம், அதுல ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன தப்பு பண்ண? ப்ராமிஸ் மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணலையா? இல்ல எதையாவது மறைக்கிறியா? ஐயோ இல்ல மேடம், அதுல ஒண்ணுமே இல்ல. எதையுமே மறைக்கலையே. இல்ல இல்ல, ஓ முகமே காட்டி கொடுக்குதே. இப்ப ஒழுங்கா உண்மைய சொல்ல போறியா இல்லையா? ஐயோ மேடம், சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். சஞ்சய் திண்டிவனம் போகல மேடம். அவரு அந்த தாத்தா பார்க்க அரசனூர் போயிருக்காரு. நான் பார்த்தேன் ஸ்னேகா, மேடம். என்ன ஒளற? நான் வளரல. Facebookல நான் போட்டோ பார்த்தேன் மேடம். அந்த போட்டோல சஞ்சயும் அவங்க தாத்தாவும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இல்ல அவங்கள இளநீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இளநிய அந்த தாத்தா தான் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாரு மேடம். வேற எதையோ மறைக்கிறதுக்கு சஞ்சய இந்த விஷயத்துல இழுக்கிறியா? அவன் ஏன் அங்க போக போறான்? உண்மைய சொல்லு. ஐயோ நிஜமா சொல்றேன், என்ன நம்புங்க. இருங்க இருங்க, உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். காட்டுறேன்னு சொன்னியே, சீக்கிரம் காட்டு. இது தோ தோ தோ. சாரி மேடம், இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்னேகா, நீ ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க. விஜய், நீ முதல்ல சஞ்சய்க்கு போன போடு. சஞ்சய் திண்டிவனம் போயிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் என்னடானா அரசனூர் போயிருக்கான்னு சொல்றான். என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல? நீ முதல்ல சஞ்சய்க்கு போன போட்டு எங்க இருக்கான்னு கேளு. சரி மேடம். ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு மேடம். சஞ்சய் எடுக்க மாட்டேங்கிறான். விஜய், நீ காரை ரெடி பண்ணு. நான் உடனே அரசனூருக்கு போய் ஆகணும்.
மேடம் சஞ்சய் என்னாச்சு? காலையிலேயே வீட்ல எல்லாரும் பரபரப்பா இருக்கீங்க. யாராவது கெஸ்ட் வராங்களா? ஆ சஞ்சய், நீ எப்படி இங்க? எப்ப வந்த? மேடம், நான் லாஸ்ட் நைட்டே வந்துட்டேன். வரத்துக்கு மிட் நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நானும் போய் தூங்கிட்டேன். சஞ்சய், ம்? நீங்க அங்க அண்ணி, நானே தான். என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா? பார்க்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களே. இல்ல சஞ்சய், நீ அந்த அரசனோட ஸ்னேகா, ஷட் அப். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சஞ்சய், ம்? நீ எந்த ஊருக்கு போயிருந்த? மேடம், திண்டிவனம் மேடம். அதான் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேனே. எஸ், ஐ நோ. நடுவுல அங்கிருந்து வேற எங்கேயாவது போனியா? இல்ல மேடம், எனக்கு திண்டிவனத்திலேயே ஒர்க் கரெக்டா இருந்துச்சு. ஸோ எங்கேயும் போகல. இல்ல, இந்த ப்ராஜெக்ட் லேண்ட் விஷயமா வேற எந்த ஊருக்காவது போனியான்னு கேட்டேன். இல்லவே இல்லை மேடம். எனக்கு தேவையானது திண்டிவனத்திலே கிடைச்சிட்டப்போ நான் ஏன் தேவையில்லாம ஊர் அலையணும்? என் ப்ராஜெக்டோட லீகல் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதை எடுக்கலாம் தான் வந்தேன். என் ப்ராஜெக்ட்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இங்க என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல சஞ்சய், நான் உன்னை ஃபேஸ்புக்ல போட்டோ இளநீ அக்கா நான் அந்த Stop it, Sneha. This is the limit. சஞ்சய், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே மேடம். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட போறேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இல்ல மேடம், சத்தியமா சொல்றேன், அவர்தான் அங்க அந்த என்ன ஸ்னேகா, ஏதாச்சும் கனவு கண்டியா? இல்ல ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸா? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் நான் உன்னை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். சைக்காட்ரிஸ்டா? பார்த்தது நம்ம போட்டோல பார்த்தோமே, ஒரே குழப்பமா இருக்கே. போட்டோல அரசனூர்ல இருந்தாரு, இங்க வீட்ல இருக்காரு. அங்க இளநீ குடிச்சிட்டு இருந்தாரு, இங்க பார்த்தா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அக்கா, என்னக்கா இப்படி உளறிட்டு இருக்க? என்னடி நீ எப்படி சொல்ற? பின் என்னக்கா, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து கொண்டு தானே சொன்னேன். நானும் அப்படிதானே இருந்தேன். எங்க இருந்த? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏய், நான் என்னடி பண்ணுவேன்? மேடத்தை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, பொய் சொல்றதுக்கு வேணா தடுமாறலாம். எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா இருக்கிறது கூடவா இப்படி தடுமாறும்? என்னடி பண்றது, என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. தினம் தினம் பயந்து 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 எதுக்கு எடுத்தாலும் பயனே ஆயிப்போச்சு. அதான்க்கா, நீ ஓவரா பயந்து பயந்து இப்ப பாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? கடைசியில நான் என்னமோ போய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இரு, பார்க்கலாம். ஏய், என்னடி இது? இத நீங்க பார்த்ததானே?
ம் சஞ்சய் தாத்தா தானே இருந்தாரு. ஆமாக்கா. இப்ப எப்படிக்கா இது? ஆ. இப்ப வேற ஆள் அதே இடத்துல உட்கார்ந்து இளநீ விட்டுட்டு இருக்காரு. அக்கா ஒருவேளை நம்ம தூக்க கலக்கத்துல பாத்துட்டு போவோம். ஏய், என்னடி நீ எப்படி கவுக்குற? நீ தானடி எனக்கே காமிச்ச. இப்ப எப்படி? பிடிச்சிட்டேன். அப்படிதான் இருக்கும். சஞ்சய் தான் போட்டோஷாப் பண்ணி தாத்தாவை தூக்கிட்டு இந்த ஆளை வச்சிருப்பாரு. ம். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆ, ஆனா சஞ்சய் ஏன் அங்க போனா? அரசனூர் டு சென்னை, சென்னை டு அரசனூர். தாத்தா பேரன். ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டா செட் ஆக மாட்டேங்குதே. பிரதர், தேங்க்யூ சோ மச் பிரதர். நல்ல வேலை நீ கரெக்டான டைம்ல வார்ன் பண்ண, இல்லனா என்ன ஆயிருக்குமோ. பெருசாலாம் ஒன்றும் ஆயிருக்காது. என்ன மேடம் கிட்ட மாட்டிருப்ப. அப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜென்மத்துல நீ வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்ட. அவ்வளோதான். ஓ காட், யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா மேடம் செய்யக்கூடிய ஆள் தான் இல்ல. இல்ல இல்ல இல்ல, கூல் சஞ்சய், விடுடா. அத நான் இங்க இருக்கேன்ல. இந்த அண்ணன் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ப்ராப்ளமே இல்ல. ஆனா இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. தேங்க்ஸ் விஜய், நல்ல வேலை கரெக்டான டைம்ல கால் பண்ண, அதனால தப்பிச்சேன். உனக்கு டைம் நல்லா இருக்கு சஞ்சய். நேத்து ஸ்னேகாவும் மேக்னாவும் உன் போட்டோவை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதான் உடனே உனக்கு கால் பண்ண முடிஞ்சது. ஆனா அதை மட்டும் நீ எடுக்காம போயிருந்தா. ஐயோ, என்னால சிச்சுவேஷனை திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. வாட்ஸ்அப்ல போட்டோ பார்த்தேன்னு சொன்னா, ஆனா அப்படி ஜெட்டு வேகத்துல ஒரே நேரத்துல நீங்க வந்துருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நானே உன்னை பார்த்த உடனே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு அதை விட பெரிய ஷாக், அண்ணி என்னை இப்படி மேடம் கிட்ட போட்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், அவ பாவண்டா, பயந்துட்டா. பர்பஸா உன்னை மாட்டி விடல. அதுக்குன்னு இவ்வளவு டீடைலாவா போட்டு கொடுப்பாங்க? டேய், அவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஈஸியா மறைக்க தெரியாதுடா. மறைக்கணும்னு நினைச்சு ஓவர் ஆக்டிங் கொடுத்து ஏதாவது சொதப்பி மாட்டிக்குவாடா. மேடம் மிரட்டின மிரட்டல பாவண்டா அவ. என்ன பண்றதுன்னு தெரியாம வளரிட்டு இருந்தா. ஓகே, நீ ஒன்னும் பர்சனலா எடுத்துக்காதடா. சச்சா, அப்படிலாம் நான் ஒன்னும் எடுத்துக்கல. ஓகே பிரதர், எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். என்ன சஞ்சய், இப்பதானே வந்த? கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. கொஞ்ச நாளா? கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. அதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சுல்ல, இனிமே அடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அடுத்த என்ன ப்ராப்ளம்? அதுவும் அவ்வளவு அவசரமா? ப்ராஜெக்ட் விஷயம் தானே, அது என்ன அவ்வளவு எமர்ஜென்சியா? இவ்வளவு நாள் அங்கதானே இருந்த. ப்ராஜெக்ட் விஷயம் இல்ல பிரதர், இது அதை விட இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். அப்படி என்னடா ப்ராப்ளம்? நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவர் நான் பால் குடம் தூக்குறதா வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் இன்னைக்கு போய் தூக்கணும், அதான் உடனே கிளம்புறேன். என்னது, பால் குடமா? ஆமாண்டா. நீ தூக்கணுமா? நினைச்சாலே காமெடியா இருக்குல்ல. என்ன பண்றது, லேண்ட் வேணும்னா பண்ணிதானே ஆகணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய் விஷம் போட்டா குலைச்சுதானே ஆகணும். சேச்சா, அப்படி இல்லடா, அது தாத்தாவோட நம்பிக்கை. போய் கொஞ்ச நாளையே தாத்தாவோட நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டியே, அதுவே நல்ல விஷயம்தான். அதுவும் இல்லாம மலை ஏறுறது பாடிக்கு நல்லதுடா. சரி சஞ்சய், எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா, பொறுமையா பேசிக்கலாம். அங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நீ ப்ராஜெக்டே மைண்ட்ல வச்சுக்கோ சஞ்சய். பிரதர், ப்ராஜெக்டை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னடா சொல்ற? பால் குடம் தூக்குறதையா சொல்ற? அது இல்ல, ஊருக்கு போன உடனே இந்த பாபி பையன் இருக்கான்ல, அவனை அடின்னு அடிக்கணும். அவனால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? இன்னைக்கு நான் உதைக்கிற உதையில அவன் சோசியல் மீடியாவை விட்டு போகணும். ஓகேவா? பாவண்டா அவன். யாரு அவனா? ஓகே பிரதர், பாப்போம். நான் கிளம்புறேன். பாய்.